அதிகமான வீதிகளில் நடக்கிற போக்குவரத்து நெரிசல். அதுக்கு ஒரு காரணம் வீதிகளில் வாகனங்களை பார்க் பண்ணுறது. மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், 3 வீல் ஆட்டோவாக இருக்கட்டும், பெரிய வாகனங்களாக இருக்கட்டும், டிராஃபிக் ரூல்ஸை நாங்கள் மதித்து அதுக்கேற்ற மாதிரி பார்க் பண்ணாட்டி நாங்கள் தேவையில்லாமல் விபத்துகளை உருவாக்குறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலையும் கொக்குவில் சந்தியில் இருக்கிற சரவணபவன் சாப்பாடு கடையில் நல்ல தரமான பிரியாணி போடணும். ஆனால் அதை வாங்க வர்ற ஆட்கள் தகுந்த முறையில் கார்களை கொண்டே பார்க் பண்ணுறீங்க. சுகாதார அமைச்சில் வேலை செய்கிற ஒரு அரசாங்க வாகன ஓட்டுநர் சட்டத்தை மீறுகிறார். அதில் அந்த இடம் நார்மலாகவே போக்குவரத்து நெரிசல் கூடின இடம். அதெல்லாம் பார்க் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அதில் எல்லோ லைனில் மஞ்சள் கலர் லைன் அடிச்சிருக்கு. அதையும் தாண்டி அதில் பார்க் பண்ணினோம். அந்த பார்க் பண்ணிக்கல வர விபரீதம் என்னென்னா, இந்த எல்லோ லைனுக்கு அங்கால பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஒரு வாகனத்தின் அரைவாசி ரோட்டுக்குள்ளே நிற்க போகுது. அதால் என்ன நடக்க போகுது? அதிவேகமாக போக்குவரத்து நடக்கிற 2 இருவழி பாதையில் ஒரு வாகனத்தின் அரைவாசி நடுவுக்கு விரைகளில் நெரிசல் தானாக ஏற்படுது. அது பிள்ளை. நீங்கள் இப்போ அதோட இடத்துல காரை பார்க் பண்ணுறீங்களா, நீங்கள் டிரைவ் பண்ணி போகிற திசையில் பார்க் பண்ணி பழகுங்க. 2வது, பார்க் பண்ணைகளில் தகுந்த இடத்துல பார்க் பண்ணுங்க. அந்த பக்கத்தில் வெள்ளை கோடு அடிச்சிருக்கும். இப்போ நீங்கள் வெள்ளைக்கோடு இடங்களில் பார்க் பண்ணுங்க. அதுவும் அந்த கோட்டில் இருந்து நல்லா உள்ளுக்கு தள்ளி பார்க் பண்ணுங்க. உங்களோட வாகனத்தின் கதவை துறக்கும் போது அந்த கதவு ஒரு காலம் அந்த கோட்டை தாண்டி ரோட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்படி பார்க் பண்ணால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. 2வது, ஆப்போசிட் சைடில் பார்க் பண்ணுறது. உங்களுக்கு இலகுவுக்காக என்ன செய்வீங்க? சில நேரம் உங்களை போகிற வழியின் ஆப்போசிட் சைடில் இருக்கிற கடைக்கு காரை அப்படியே கொண்டே அந்த பக்கமே வச்சு பார்க் பண்ணுறீங்க. அந்த இடத்துல பார்க் பண்ணிக்க என்ன நடக்க போகுது? உங்களோட பேசஞ்சர் சைட்லேருந்து இறங்குறாங்க, டிராஃபிக்குள்ளே இறங்க போகிறீங்க. 2வது, நீங்கள் திரும்பி எடுத்துகிட்டு போய் என்ன போகிறீங்க? அங்கேருந்து வர டிராஃபிக்கை பிளாக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் அங்கேருந்து வர டிராஃபிக்கோடையும் டீல் பண்ணணும், உங்களுக்கு பின்னால் வர டிராஃபிக்கோடையும் டீல் பண்ணணும். ஆனால் இது நீங்கள் போகிற வழியிலேயே அந்த பக்கமாக கார் பார்க் பண்ணீங்கள் என்றால் எடுத்துகிட்டு போய்க்கல உங்களோட போகிற வழியில் போகிற டிராஃபிக்கை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். ஆப்போசிட் சைடு அதுக்கு வராது. தயவு செய்து அதை ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. பார்க் பண்ணும்போது வீதியோரங்களில் நல்லா தள்ளி உள்ளுக்கு பார்க் பண்ணுங்க. அதுவும் வெள்ளை கோடு அடிச்ச இடங்கள். மற்றது பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது பாதசாரிகள் நடக்கிற க்ராஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட பார்க் பண்ணாதீங்க. அது முக்கியம்.